ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் இருக்க மல்லிகை செடிகளில் பார்த்திங்கன்னா இப்போது இந்த சீசனில் கூட பூ வந்து பூத்துட்ருக்கு பாருங்கள். இதுக்கு காரணம் வந்து நம்ம இந்த பூத்த பகுதியை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விடுறோம் இல்லைங்களா. கட் பண்ணி விடுறதால புது தளிர் வந்து பூக்கள் வந்து பூத்துட்ருக்கு. பார்த்திங்கன்னா எவ்வளோ புது தளிர்கள் வளர்ந்துருக்கு. அந்த தளிர்கள் எல்லாம் மொட்டு வச்சு பூ வந்து பூத்துட்ருக்கு பாருங்கள். இப்போ வந்து மல்லிகை சீசன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. மல்லிகை பூக்கள் சீசன் வந்து கம்மியாயிடுச்சு. ஆனால் நம்ம தோட்டத்தில் புது தளிர்கள் வளர்கிறதால தொடர்ந்து வந்து பூ வந்து பூத்துட்டே இருக்குங்க. எல்லா செடிகள்லேயுமே புது தளிர்கள் வளர்ந்துட்டுருக்கு. எல்லா செடிகள்லேயுமே கொஞ்சம் பூக்கள் வந்து பூத்துட்ருக்கு. நிறைய பூக்கலைன்னா கூட கண்டிப்பாக வந்து புது தளிர்கள் வளர்கிறதால கொஞ்சம் பூக்கள் வந்து பூத்துட்டே தாங்க இருக்குது செடியில். இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி விடுறதால செடியோட வளர்ச்சி வந்து அதிகமாகுது. செடி வந்து நல்லா அடர்த்தியாக வளருது. அதே டைமில் பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க. அதோட வளர்ச்சிக்கான வேகம் வந்து கண்டிப்பாக அதிகரிக்குது.